இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு போர்ஷன் என்ன என்று சொன்னால், யோவான் 1வது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 28 வசனங்கள் வரை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த யோவான் புத்தகத்தை நாம் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே தியானித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் அதை அறிந்திருப்பீர்கள். இந்த யோவான் புத்தகம் வந்து ஒரு ஒரு யூனிக்கான புத்தகம் என்று சொல்லலாம். மற்ற நற்செய்திகளை பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த நற்செய்திகள் எல்லாம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, இயேசு பிறந்ததை குறித்து அப்படியே ஆரம்பிக்கும். மற்றபடி இயேசு நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள் இதை குறித்து அப்படியே சொல்லிக்கிட்டே வரும். இந்த யோவான்ல ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி ஆதியில உள்ள காரியங்களை குறித்து ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து இயேசு வந்து எப்படி தேவனோடு இருக்கிறார், அதை புரியும்படியாக எளிமையாக ஒளியாக இருக்கிறார், வார்த்தையாக இருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவானவர் தேவன், வார்த்தை, ஒளி எப்படியாக நாம் நம்மோடு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த யோவான் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்குது. இந்த புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான புத்தகம். எல்லா ஒரு சாமானிய மக்களும் புரிந்து கொள்ற மாதிரி இந்த புத்தகம் இருக்கும். நீங்க 1வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா 18 வசனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஒரு சாதாரண மனுஷன்ட்ட பேசுற மாதிரியே இருக்கும், புரிகிற மாதிரியே இருக்கும். இதை வந்து ஒரு குளோபல் காஸ்பல் என்று சொல்வார்கள். ஸோ எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு நல்ல காஸ்பல் என்று இதை சொல்லுவார்கள். நாங்கள் வந்து ஓஎம்ல ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கே எங்களுடைய ஊழியங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் வந்து குரூப் ஆஃப் பசங்களாக இருப்பாங்க, குரூப் ஆஃப் பொண்ணுங்களாக இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இடத்துல போய் ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணுவோம், அங்கே போய் ஊழியம் செய்வோம். அங்கே போய் எல்லா இடத்துலையும் போய் ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஈவினிங் ஃபிலிம் ஷோ போட்டு நற்செய்தியை சொல்லிட்டு அங்கே ஒரு பாஸ்டருக்கு வந்து நாங்கள் உதவி செய்கிற மாதிரி, இல்லை அப்படின்னா அங்கே ஒரு குழுவை ஏற்படுத்தி அதை நாங்கள் பாஸ்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அந்த டீம் வேறு இடத்துக்கு போயிடும். ஸோ எங்களுக்கு எது சாப்பாடு அப்படின்னா, எங்களுக்கு எது உணவு, வருமானம் என்ன என்று சொன்னால், எங்கிட்ட ஒரு புத்தகங்கள் கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் ஓஎம்ல வேலை செய்யும் பொழுது புத்தகங்கள் கொடுப்பாங்க. இந்த புத்தகங்களை நாங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, சேல் பண்ணிட்டு அதுலேருந்து வர்ற காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, எங்கிட்ட இருக்கிற புத்தகங்கள்லாம் என்ன மாதிரி புத்தகம் இருக்குன்னா, இயேசுவை மையப்படுத்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் தான் இருக்கும், வேற புத்தகங்கள் இருக்காது. ஸோ நாங்கள் அப்போ சேல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, யார்கிட்ட போய் சேல் பண்ண முடியும் அப்படின்னா, கிறிஸ்தவங்க மத்தியில் தான் போய் சேல் பண்ண முடியும். ஹிந்துஸ் அதை வாங்க மாட்டாங்க, மற்றவங்களும் அதை வாங்குவதற்கு ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, நாங்கள் போவோம், புக்கெல்லாம் எடுத்து கொண்டு போய் விற்போம். அப்போ வந்து இந்த மேலே அட்டையை பார்த்த உடனே எல்லாரும் இது வந்து இயேசு பற்றி சொல்லுது, அப்போ இது எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில புத்தகங்களை குறிப்பிட்டா நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அதில் ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா, ஒலி என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து இயேசு அப்படிங்கிறதே இருக்காது. அது எதை பற்றி தான புத்தகம் என்று சொன்னால், யோவான் நற்செய்தியை குறித்ததான புத்தகம். அதில் வந்து எளிமையாக இருக்கும், காஸ்பல் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அந்த புத்தகத்தை நாங்கள் எடுத்துக்குவோம். அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்க படிக்கிற மாதிரி காமிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அந்த புக்கு நிறைய சேல் பண்ணிடும். யாருனாலும் வாங்கிப்பாங்க. அந்த புக்கை பார்த்த உடனே ஒலின்னு இருக்குதா, ஓ இதில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. நாங்களும் கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா சாப்பாட்டுக்கு காசு வேற வேணும், இது பைபிளில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ காமிக்ஸு அப்படி சொல்லி எல்லா மக்கள் மத்தியில் இதை சேல் பண்ணி நாங்கள் காசு வாங்கிக்குவோம். ஸோ ஏன் அதை சொல்ல, அதை ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த யோவான் நற்செய்தி புத்தகம் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். எல்லா சாமானிய மக்களுக்கும் புரிகிற மாதிரியான ஒரு நடை இருக்கும். நீங்கள் இதை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது புரியும்படியாக இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தை குறித்து நாம் வந்து பாஸ்டர் ஏற்கனவே இதற்கான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நானுமே ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா, இது வந்து எப்படி அப்படின்னா, அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது. எதை குறித்து இது சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனுக்கும், ஆதியிலே இருந்த தேவனுக்கும் இப்போ வரப்போற இயேசுவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக இந்த புத்தகம் வந்து ஓப்பனிங்ல சொல்றாங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, அந்த இயேசுவானவர் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கிறாரு, என் வாழ்க்கையில எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கிறாரு, நாம அதன் மூலமா என்ன பயனை பெற்றுக்கொள்கிறோம், ஜீவன் இருக்கிறது, மெய்யான ஒளியா இருக்கிறது, எனக்குள் அது வாசமா இருக்கிறது என்று சொல்லி அந்த தொடக்கத்திலே அந்த காரியங்களை குறித்து அந்த நம்ம யோவான் நற்செய்தியில இந்த ஒரு காரியங்களை குறித்து சொல்றாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம யோவான் அவரை குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வசனத்தை நாம எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். நீங்கள் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 1வது அதிகாரம் வசனம் 19 முதல் 28 வரை நாம் எல்லோரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் வசனம் 19 முதல் 28 வசனம் முடிய. எருசலேமில் இருந்த யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீ யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்னே யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் அல்ல, அவன் அல்ல,
நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படி உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருடைய வழியை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்ல, ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கும் பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரனல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெதராபராவிலே நடந்தன. ஸோ இந்த போர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து ஆசாரியர்கள், லேவியர்கள், இவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. அடுத்து வந்து யோவான் இருக்கிறாரு. 2 பக்கமா இருக்கிறாங்க. 2 பேருமே வந்து அனுப்பப்பட்டவர்கள். அந்த கேட்டகரியில 2 பேருமே இருக்கிறாங்க. ஒருத்தர் தேவனால் அனுப்பப்பட்டவர். எதுக்கு அனுப்பப்பட்டாங்க அப்படின்னா, தேவனை, இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கும்படி யோவான் வந்து தேவனால் அனுப்பப்பட்டவர். இன்னொருத்தங்க அனுப்பப்பட்டவங்க யார் அப்படின்னா, யூதர்களால் அனுப்பப்பட்டவர்கள். இந்த லேவியர்களும் ஆசாரியர்களும் வந்து நிற்கிறாங்க. ஸோ இங்க 2 பேருக்கும் ஒரு டயலாக் போயிட்டு இருக்குது. என்ன மாதிரி டயலாக் அப்படின்னா, இப்போது வந்து ஒரு கோர்ட் சீன் மாதிரி கூட இதை நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். கோர்ட்ல போய் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா கேள்விகள் கேட்பாங்க. நீங்க யாரு, என்ன குற்றம் பண்ணீங்க, அதுக்கு சாட்சி இருக்குதா, நீங்க குற்றம் பண்ணல அப்படின்னா அதற்கான சாட்சி இருக்குதா, இல்ல குற்றம் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜி இருப்பாரு, ஒரு வக்கீல் இருப்பாரு, குற்றவாளி கூண்டில் ஒருத்தர் இருப்பாரு. கேள்விகள் கேட்பாங்க, அவங்க பதில் சொல்லணும். அதே சூழல் தான் இந்த இடத்துலையும் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் யோவானை குறித்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். யார், எப்படிப்பட்டவர், ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களையும் குறித்து தொடர்ந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை வாசித்தபடி இந்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து கேட்குறாங்க. நான் வந்து இந்த பகுதியில் என்ன மாதிரி காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். ஒன்று அந்த ஆசாரியர், லேவியர்கள், இன்னொன்று யோவான். ஸோ ஆசாரியர், லேவியர்களிடத்திலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் இன்றைய நாளிலே. யோவான் அவன்கிட்ட அவனுடைய பர்சனாலிட்டியிலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஸோ இந்த ஆசாரியர்கள், லேவியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசுவாசத்திலே வலிமையானவர்கள் என்று சொல்லலாம். ரொம்ப பயபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லலாம். நான் எதை வைத்து நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பொதுவாக இந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், பரிசேயர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் மூர்க்கமா இருப்பாங்க, கேள்வி பயங்கரமா கேட்பாங்க, கொஞ்சம் அடிதடி பார்ட்டியா இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒன் சைடு அப்படி இருக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்க்குறோம் அப்படின்னா அவங்க வந்து நல்ல விசுவாசிகளா இருக்கிறாங்க. வேதத்தை கண்ணும் கருத்துமாய் படித்தவர்களாக இருக்கிறாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அவங்க வந்து கேட்ட கேள்வி எல்லாமே வேதத்திலிருந்து கேட்ட கேள்விகள். ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, எலியா வருவார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது, தீர்க்கதரிசி எழும்புவார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. வேத வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், அல்லது யாராவது எடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 18வது அதிகாரம் வசனம் 15. உபாகமம் 18 வசனம் 15 நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அப்படி சொல்லி வார்த்தை இருக்குது. ஸோ இந்த வார்த்தை தான் அவங்க வந்து விசுவாசமா நம்பிட்டு இருந்தாங்க. அதை வச்சுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தீர்க்கதரிசியா என்று சொல்லி கேட்கிறாங்க. அடுத்து வந்து மல்கியா 3வது அதிகாரம் 1வது வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதுவனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இங்க என்ன அப்படின்னா, நான் ஒரு தூதுவனை அனுப்புவேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லுது. மல்கியா 4வது அதிகாரம் 5வது வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். ஸோ இந்த வசனமெல்லாம் நல்லா படிச்சிருக்கிறாங்க இந்த ஆசாரியர்களும், லேவியர்களும், யூதர்களும் என்று சொல்லப்படுகிற இந்த கூட்ட ஜனங்கள் வந்து இந்த வசனத்தை நல்லா படிச்சிருக்கிறாங்க. இந்த வசனத்தை முழுவதுமாக விசுவாசிச்சாங்க, விசுவாசிகளாகவே இருந்தார்கள். அதனாலதான் என்ன அப்படின்னா, எங்க யாரு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, யார் எங்க பேசுறாங்க, எங்க கூட்டம் கொடுதோ அங்க போய் உடனே விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க தான் மேசியாவா. ஏன்னா அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்பவத்தின் பின்னணியை பார்த்தோம் அப்படின்னா,
நிறைய பேர் மேசியா நாங்க தான் அப்படி சொல்லி கள்ள போதகர்கள் நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்கன்னு சொல்லி வேற வரலாற்று நிபுணர்கள் சொல்றாங்க. அதை மையப்படுத்தி இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓ அப்போ வந்து இவங்களா அப்படி சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். ஏன் குழப்பம் அப்படின்னா, மேசியா வருவார், தீர்க்கதரிசி எழும்புவார், தேவன் தூதனை அனுப்புவார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் தீர்க்கமா எழுதியிருக்குது. இந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் அதை முழுவதுமாக விசுவாசித்தார்கள். ஆனா வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படியாக இருந்தது என்று சொன்னால், இப்படிதான் வருவாருன்னு சொல்லி தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. எப்படியெல்லாம் வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அவர் ஒரு அரசியல் மேசியாவாக வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஒரு வல்லமை மிக்க ஆட்சியாளரா வருவாங்க. இப்படி மோசே மாதிரி ஒரு பெரிய கேப்டன் அல்லது ஒரு முன்னோடியாகவோ ஒரு தலைவனாகவோ வருவாரு அப்படி சொல்லி எதிர்பார்த்தாங்க. இல்ல இந்த ரோமானிய மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்பாரு, வந்து வந்து எல்லா ரோமானிய தலைவர்களையும் போட்டு தள்ளிட்டு நம்மளை மீட்டுருவாரு அப்படி சொல்லி தான் எதிர்பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய அரச குடும்பத்திலேருந்து பிறப்பாரு அப்படின்னு சொல்லி தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, விசுவாசிட்டு இருந்தாங்க. ஆனா நடந்தது என்னமோ வேற மாதிரி நடந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஒரு தாழ்மையான உருவத்தில் பிறந்தார். அவங்க வந்து எதிர்பார்க்காத வேற ஒரு சூழல், ஆப்போசிட்டான சூழல் வந்து பிறந்திருக்கிறாங்க. ஸோ இங்களுடைய ஆசாரியருடைய லேவியனுடைய எதிர்பார்ப்புகள் எப்படியாக இருந்தது என்று சொன்னால், நல்ல வேதத்தை படிக்கிறவங்க தான், கீழ்ப்படிங்கிறவங்க தான், தினமுக்கு சர்ச்சுக்கு போறவங்க தான், நல்ல பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் கொண்டவர்கள் தான் ஒரு காரியங்களை ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஆனா எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பெர்செப்ஷன் படி தான் அவங்க வந்து எதிர்பார்த்திருக்கிறாங்க. அவங்களுடைய விருப்பப்படி தான் என்ன பண்றாங்க, இப்படிதான் ஆண்டவர் வருவார், இப்படிதான் மேசியா வருவார் என்று சொல்லி அவர்களுடைய பார்வையிலே அவர்கள் யோசிக்க தோன்றினார்கள், யோசித்தார்கள். ஸோ இப்படி ஆண்டவர் வருவார்னு சொல்லி அவங்க யோசிக்கவே இல்லை. ஸோ மார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ வேதத்தில் பார்க்கும் பொழுது லாசர் இறந்து போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச உடனே எல்லா தகவல்லாம் அவர் சுகவீனமாக இருக்கும்போது கூட எல்லா தகவல்லாம் சொல்லி அனுப்பியாச்சு. ஆண்டவர் இந்த வரி இவன் ரொம்ப சாகும் நிலையில் இருக்கிறாரு, நீ சீக்கிரம் வாங்க, ஏன்னா உங்க மேல எனக்கு விசுவாசம் இருக்குது. மார்த்தாளுக்கு வந்து இயேசு மேல விசுவாசம் இருந்துச்சு. எப்படியாவது அவர் வந்து சுகமா படுக்கையில் இருக்கும்போதே கூப்பிட்டா வந்து சீக்கிரம் எழுப்பி கூட்டு என்ன உயிர்ப்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப விசுவாசமா இருந்தாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வரும்போது சொல்றாங்க, இயேசுவை பார்த்த உடனே, ஆண்டவரே நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா லாசர் என்ன பண்ணிருப்பாரு, உயிரோட இருந்திருப்பாரு, இறந்து போயிட்டாரு, இப்போ என்ன பண்றது அப்படி சொல்லி. ஸோ நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்களே, ஒரு உயிரை நாங்கள் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆனால் அங்கே நடந்த காரியம் என்ன அப்படின்னா, மார்த்தாள் எதிர்பார்த்தது தன்னுடைய சுகவீனத்திலிருந்து அவனுக்கு பலன் கொடுப்பாரு, சுகமளிப்பாருன்னு சொல்லி மார்த்தாள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடந்தது என்னமோ, அவன் இறந்த பின் அவனை உயிரோடு எழுப்புகிறார். பல வேலைகளில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இருக்குது. நம்ம பல வேலைகளில் மற்ற காரியங்களில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். வேதம் வாசிப்பதிலும் சரி, மற்ற எல்லா காரியங்களிலும் நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம ஆண்டவரை நம்ம அடைச்சிடறோம். ஸோ எப்படி இந்த லேவியர்களும் அவங்க ஆசாரியர்களும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒரு அரசனா தான் வருவாரு, பெரிய கெத்தா தான் வருவாருன்னு சொல்லி அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எப்படி வந்தாரு அப்படின்னா, ஏழ்மையா ரொம்ப சிம்பிளா வந்தாரு. ஸோ அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை கிரகிக்க முடியவில்லை, தேவனை அவர்களோடு இணைத்து கனெக்ட் பண்ண அவங்களால முடியல. ஸோ அவங்க ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில உணரவே முடியல. ஏன் அப்படின்னா, அவங்க பார்வையில தான் அவங்க எதிர்பார்த்துட்டாங்க, இப்படிதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. மார்த்தாலும் அப்படிதான் யோசிச்சாங்க, இருந்திருந்தீங்க அப்படின்னா சாகாம இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவருடைய பார்வை வேறதாக இருந்துச்சு, வேற மாதிரியா இருந்துச்சு. அநேக நேரத்துல நம்மளும் அப்படிதான். பல நேரத்துல பல நல்ல ஒழுங்குகளா தான் நம்ம லைஃப் போய்கிட்டே இருக்குது. பல வேளைகளில நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல இன்னும் நல்லா தான் இருக்கிறோம். ஆனா எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நமது பார்வையிலே நம்மளுடைய பெர்செப்ஷன்லயே ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும் அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒரு பையன் வந்து இன்டர்வியூக்கு போனானா, பெரிய கம்பெனி, நல்ல ஒரு ஏசி கம்பெனி, ஃபுல்லாக கண்ணாடி போட்ட ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போனார். போய் நல்ல டேலண்டான பையன் அந்த பையன். இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறாரு, பேசுகிறாரு. கண்டிப்பாக அவருக்கு வேலை கிடைக்குன்னு தெரியும், ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய டேலண்டடு. போய் பேசி எல்லாம் ஆன உடனே இன்டர்வியூவில் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. பட் அந்த இன்டர்வியூ அந்த தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல பொட்டான்ஷியல் இருக்குது, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு தனி நிறுவனமே ஆரம்பிக்கலாம், சிறியதாக நீங்கள் ஆரம்பிங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பொட்டான்ஷியல் இருக்குது, அதனால் நீங்கள் இங்கே வேலை செய்ய தகுதியற்றவர் என்று சொல்லி சொன்னதுனால கொஞ்சம் மன வருத்தத்தோடு வந்தார். இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆரம்பிச்சாரு, நல்லா வளர்ந்துச்சு. தன்னுடைய திறமைகளை முழுவதும் கொட்டி அந்த நிறுவனத்தை வளர்த்தெடுத்தார். எந்த நிறுவனத்துக்கு இன்டர்வியூ போனாரோ அந்த நிறுவனத்தை விட ஒரு 10 மடங்கு பெரிய நிறுவனமாக அவர் வளர்ந்து பெறுகிறார். ஸோ நாம நிறைய வேலைகளை இப்படிதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும், இப்படிதான் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் நம்ம யோசிக்கும். ஆண்டவரே எனக்கு முன்னாடி எந்த வழியுமே தெரியலையே. நமக்கு எப்படின்னா ரொம்ப கிளியரா இருக்கணும், எனக்கு எனக்கு கைடன்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆண்டவர்கிட்ட.
ரொம்ப தெளிவா இருக்கணும். எனக்கு என்ன கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? காலையில எந்திரிச்சா எனக்கு என்ன நடக்கும்னே தெரியலையே. இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு எனக்கு இக்கட்டான சூழல் இருக்குது, எதுவுமே என் கண்ணு முன்னாடி தெரியலையே, ஒரு தெளிவான பாதை எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி பல நேரத்துல நம்ம குழம்பி இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் செய்வாரு. ஸோ நம்ம பார்க்கிற பார்வையும் நாம யோசிக்கிற விஷயமும் கண்டிப்பா ஆண்டவருடைய சிந்தனையாக கண்டிப்பாக இருக்காது. பல வேளைகளில் அப்படிதான் இருக்குது. ஸோ நாகமான் எப்படி யோசிச்சாரு, எப்படி அவருக்கு சுகம் கிடைக்கும்னு நினைச்சாரு அப்படின்னா வேற மாதிரி யோசிச்சாரு. ஆனா அவருக்கு சுகம் கிடைச்சது ரொம்ப சிம்பிளா கிடைச்சிச்சு. பல வேளைகள்ல நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம என்ன பண்றோம் அப்படின்னா இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நம்ம ஒரு பிளானை போட்டுறோம். பட் ஆண்டவருடைய பார்வைக்கும் ஆண்டவருடைய திட்டத்திற்கும் கிருபைக்கும் நாம இடம் கொடுப்பது கிடையாது. நாமளே நம்ம ஒரு பிளானை போட்டுறோம். அதே மாதிரி இந்த லேவியர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்படிதான் ஆண்டவர் வருவாருன்னு சொல்லி நினைச்சாங்க. பட் அப்படியாக நடக்கவில்லை. ஸோ இரண்டாவது காரியம், இந்த யோவானை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான்ட்ட வந்து நல்ல கேரக்டர்ஸ் இருந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா. என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த லேவியர்கள் வந்து தொடர்ந்து பேசுறாங்க. பேசும்போதே கொஞ்சம் ரொம்ப ரூடா தான் அவர்கிட்ட பேசுறாங்க. எதை வைத்து நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். வார்த்தை என்ன அப்படின்னா, ரொம்ப அவங்க வந்து இவன் மறுதலிக்கிற மாதிரி தான் கேள்வியே கேட்குறாங்க. ஸோ இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. இந்த வசனத்தின் பின்புலம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோவான்ட்ட வந்து அவங்க பேசும்போது கொஞ்சம் ரூடாவோ நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸா கேட்குற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் வந்து மறுதலிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. இவங்களுக்குலாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் யோவானுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு. ஏன்னா மக்கள் எல்லாரும் ஓடி ஓடி போறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அவர் சொல்ற வார்த்தையை கேட்குறாங்க. ரொம்ப பீப்புள் அட்ராக்ஷன் அவர் பக்கம் இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஒரு நல்ல நிலைமையில தான் இருந்தாரு. அந்த இடத்துல போய் எல்லாரும் முன்னாடியும் அவனை போய் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளா பேசுற மாதிரி பேசுனதுனால அவர் வந்து மறுதலிக்காம பொறுமையா பதில் சொன்னார் சொல்லி இங்க வசனம் சொல்லுது. அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி என்று சொல்லி சொல்லுது. ஸோ மறுதலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா அவன் மறுதலிக்கல. என்ன பண்ணார் அப்படின்னா ரொம்ப பொறுமையா அவரு அங்கிட்ட பேசுறாரு. ஸோ அவங்க பேசின வார்த்தைகள் மூர்க்கமாக தான் இருந்துச்சு, ஆனா அவரு பொறுமையா பேசினாரு. ஸோ யூத தலைவர்கள் பொதுவாக அவரை வந்து அனுப்பின லேவியரையும் ஆசாரியரையும் அனுப்பியிருக்காங்க. ஒரு அந்த குரூப் தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பேசும்போது ரொம்ப அதிகார துணியோட தான் பேசினாங்க. ரொம்ப அகந்தையோட தான் யோவான்ட்ட பேசுறாங்க. பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் துருவி துருவி தான் பேசுறாங்க. நீ வந்து எலியாவா, அப்போ நீ நீ வந்து ஏன் இப்போ ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க அப்படி சொல்லி அந்த ஃபுல் டயலாக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா அவனை வந்து கோபப்படுத்தும் விதமாக அவனை வந்து ட்ரிக்கர் பண்ணணும், ட்ரிக்கர் பண்ணி அவனை கொஞ்சம் இது பண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காகவே பேசிக்கிட்டே இருந்தாங்க. பட் அவன் ட்ரிக்கர் ஆகல. ரொம்ப தாழ்மையா கோபத்தை தூண்டும் வகையில் பேசினாலும் அவன் நிதானத்தோடு சாந்தத்தோடு பதிலளித்தான் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி என்று சொல்லலாம். ஸோ நம்ம நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ்விலே வாழும் பொழுது நமக்கு என்ன முதிர்ச்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு எதிராக ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா, இல்லை நமக்கு எதிராக மக்கள் வந்து நம்மளை சுற்றி வந்து நெகட்டிவாவோ கொஞ்சம் தவறாகவோ பேசுறாங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ட்ரிகர் அவுட் ஆயிடக்கூடாது. டக்குன்னு அன்கண்ட்ரோல்டாக போயிடக்கூடாது. யூ ஹவ் டு பி வெரி காமாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் என்ன செய்யணும், கோபமற்ற பொறுமையாக இருக்கணும். வசனம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 15:1 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஸோ நாம வந்து ஃபோர்ஸா ஒருத்தங்க பேசுறாங்க, தவறா நம்மளை ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா நாம வந்து அவங்கள்ட்ட அப்படியே நம்மளுடைய குணத்தை, நம்மளுடைய இயற்கையான இயல்பான குணத்தை தான் பிரதிபலிக்கணுமே தவிர அவங்களுடைய கண்ணாடியா நம்ம இருக்கக்கூடாது. அவங்க நம்மளை கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படின்னா நாமளும் மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, அவங்கள கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. மனம் புண்படும்படியா அவர்கள் பேசினால் நாம் அதற்கு அப்படி பேசக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். யோவான்ட்ட வந்து அந்த நல்ல கேரக்டர் இருந்துச்சு. துருவி துருவி பேசுறாங்க, இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறாங்க. பட் அவர் ரொம்ப காமா பதில் சொல்றாரு எல்லா கேள்விகளுக்கும். ரெண்டாவது அவர்கிட்ட இருந்த ரொம்ப நல்ல கேரக்டர் என்ன என்று சொன்னால் ரொம்ப கம்போஸ்டா இருந்தாரு சொல்லி சொல்லலாம். ஸோ பாஸ்டர் கூட அன்னைக்கு பேசும்பொழுது சொன்னாங்க, இமோஷனல் இன்டெலிஜென்ஸா இருக்கணும் அப்படி சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஸோ எந்த உணர்ச்சிகளை எப்படி கையாள வேண்டும், எந்த மாதிரி சூழல்ல கையாள வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். கோபப்படுற இடத்துல கண்டிப்பா நம்ம கோபப்படணும். கோபப்படாம யாருமே இருக்க முடியாது. அழாமையும் யாரும் இருக்க முடியாது. வருத்தப்படாம யாருமே இருக்க முடியாது. ஸோ பயப்படாம யாருமே இருக்க முடியாது.
யாருமே அப்படி இருக்க முடியாது. எப்பவுமே காமாவே இருப்போம் அப்படின்னா நம்ம உணர்ச்சியற்றவர்களாய் மாறிவிடுவோம். ஆனால் அந்த உணர்வுகளை சரியான விதத்திலே நாம் அதை அதை கையாள தெரிய வேண்டும். ஸோ கோபப்பட வேண்டிய இடத்துல சரியான நேரத்துல சரியான நபரிடம் சரியான வார்த்தைகளால் சரியான அளவுகோலுடன் நாம கோவப்படுறோம் அப்படின்னா அது சரியான கோபமா இருக்க வேண்டும். அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் நம்மளுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை எப்படி நாம கையாளுறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல நிறைய கூட்டமா இருக்குது, வந்து கேள்வி கேட்குறாங்க. அவர் வந்து ரொம்ப காமா இருக்கிறாரு, கம்ஃபர்டபுளா இருக்கிறாரு, மன ஒரு கண்ட்ரோல்டா இருக்கிறாரு, இமோஷனல் கண்ட்ரோல்டா இருக்காரு. ரொம்ப பதட்டம் அடையாம ரொம்ப உறுதியோட மன உறுதியோட அவங்க கேட்குற கேள்விகளுக்கு மீண்டுமாய் சரியான விதத்திலே பதிலளிக்கிறார். திருப்பி அவங்கள கேள்வியே கேட்கல, அவங்கள அவமதிக்கவே இல்லை. இவரை அவமதிக்கிறாங்க, இவர்கிட்ட தவறா பேசுறாங்க, இவரை இரிட்டேட் பண்ற மாதிரியும் பேசுறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணல அப்படின்னா திருப்பி அவங்கள அவமதிக்கல, அமைதியா அவங்ககிட்ட பதில் சொல்றாரு சொல்லி. ஸோ ஏசாயா 26:3 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஸோ வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பூரண சமாதானம் என்று சொன்னால் எல்லா விதத்திலையும் சமாதானமா இருக்கணும். நம்ம ஒரு சில காரியங்களுக்கு மட்டுமல்ல, இட்ஸ் அ ஹொலிஸ்டிக் டெவலப்மெண்ட் என்று சொல்லி சொல்வார்கள். நாங்கள் வந்து இந்த கிராமப்புறங்களில் சென்று இந்த கிராம வளர்ச்சி திட்டங்கள் போன்ற காரியங்களை செய்வோம். ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கிராமத்தை நாம் தத்தெடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஊர்ல வந்து ஒரு ஸ்கூலை மட்டும் நம்ம டெவலப் பண்ணக்கூடாது என்று சொல்லி சொல்லுவார்கள். எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் நீங்க டெவலப் பண்ணணும் என்று சொல்லி சொல்வார்கள். அந்த ஊர்ல சுகாதாரத்தை நீங்க டெவலப் பண்ணணும், கல்வித்துறையை நீங்க டெவலப் பண்ணணும், ஸோ அவங்களுடைய மக்களுடைய நடத்தைகளை நீங்கள் டெவலப் பண்ணணும், அவங்களுடைய ஆட்டிடியூடை நீங்க டெவலப் பண்ணணும். இது எல்லாத்தையும் சரி பண்ணாதான் அவங்க வந்து எல்லா விதத்திலும் மேம்பட்டவர்களா இருப்பார்கள் என்று சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் ஒரு நல்ல வளர்ச்சியா இருக்கும். ஒரு பக்கம் நம்ம வந்து நல்ல ஸ்கூல் கட்டிடும் படிக்க சொல்லி கொடுத்துறோம் அப்படின்னா, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா, சுகாதாரத்தை நாம் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா ஃபுல்லா வேஸ்டா போயிடும். ஸோ எல்லாவற்றையும் நாம சொல்லிக் கொடுக்க வேண்டும். இட் ஹவ் டு பி ஹொலிஸ்டிக் டெவலப்மெண்ட் என்று சொல்லி சொல்வார்கள். அதே போலதான் தேவனை நாம் உறுதியாக பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவருடைய பூரண சமாதானம் நம்மை ஆண்டு கொள்ளும். அது பூரண சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொல்கிறது. ஸோ நமக்குள்ள வந்து அந்த ஒரு எல்லா விதத்திலையும் எல்லா சூழலையும் ஒரு கம்போஸ்டா ஒரு ஒரு நிதானமா இருக்கிற ஒரு பண்பு நமக்குள்ள வேணும். எப்படி இந்த யோவான் இடத்துல அது இருந்தது என்று சொல்லி. மூன்றாவது காரியம், யோவான் இடத்துல நான் பார்த்து யோவான் ஏன் தனித்துவமாக இருக்கிறார், ஏன் அவரிடத்துல வந்து இவ்வளவு நல்ல கேரக்டர் இருக்குது என்று சொன்னால் ஆழமான தாழ்மை அவருக்குள்ளா இருந்துச்சு. ஸோ அவங்க கேள்வி கேட்குறாங்க, நீங்க தான் எலியாவா, நீங்க தான் தீர்க்கதரிசியா என்று சொல்லி மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது அவனே சொல்லியிருக்கலாம். ஆமா நான் தான் எலியான்னு சொன்னா நம்பியிருப்பாங்க, தூக்கி கொண்டாடி இருப்பாங்க. ஸோ அவனுக்கு ஒரு பெரிய இதே பண்ணியிருப்பாங்க, விழாவே எடுத்திருப்பாங்க. லைட்டா ஊன்னு சொல்லியிருந்தானா அவனுக்கு கிடைக்கிற மரியாதையே வேற. ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு டிமாண்ட் இருந்துச்சு அந்த கால சூழலிலே. ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் எதற்காக வந்தான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார். அவர் வந்து அந்த புகழை அவர் விரும்பல, மாறாக அவர் வந்து தன்னை தாழ்த்த வேண்டும். நான் யார் எப்படிப்பட்டவன் என்பதை அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசுவின் செருப்பை வாரை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று சொல்வார்கள். அந்த காலத்துல வந்து கால்களை கழுவுவதும் அந்த செருப்பு வார்களை அவிழ்ப்பதும் தாழ்மையின் அடையாளம் என்று சொல்வார்கள். அது வந்து யார் செய்வாங்க அப்படின்னா அடிமையா இருக்கிறவங்க அந்த வேலையை செய்வாங்க. ஸோ அதனாலதான் நம்ம பந்தியில் இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நான் தலைவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் தாழ்மையானவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலெல்லாம் கழுவுறதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த காலை கூட நான் கழுவுறதுக்கு தகுதியே இல்லை. நீங்க எல்லாம் என்ன நினைச்சிருக்கீங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய கேள்விலாம் கேட்குறீங்க, எலியான்றீங்க, தீர்க்கதரிசின்றீங்க, தேவனுடைய தூதன்றீங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லதா இருக்குது. ஆனா நான் யாரு, அவருடைய காலை கூட கழுவுறது கூட எனக்கு தகுதியே கிடையாது என்று சொல்லி தன்னையே தாழ்த்துறார். பல வேளைகள்ல நாம வந்து நம்மை தாழ்த்தும் பண்புகளை பெற்றிருக்க வேண்டும். ஸோ நமக்கு நிறைய பதவிகளோ அல்லது ஆசீர்வாதங்களோ அல்லது மற்ற எந்த காரியங்களோ வரும்பொழுது நாம் நம்மை கொஞ்சம் ஒரு படி மேலே போயிடுறோம். கொஞ்சம் கெத்து காமிக்கிற மாதிரி நம்மளுடைய சூழல் மாறிடுது. பட் வி ஹாவ் டு பி வெரி ஹம்பிள் எனஃப் தட் வி ரிசீவ்டு ஃப்ரம் காட் அப்படிங்கிறத நாம வந்து கண்டிப்பாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம் அது. ஸோ இது பேதுரு 1 பேதுரு 5:6 என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவருடைய பலத்த கைக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். நிறைய பேர் வந்து தாழ்மையா இருக்கிறது என்று சொன்னால் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, பேசாம இருக்கிறது தான் தாழ்மை, அவர் என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்றது தான் தாழ்மைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அது தாழ்மை கிடையாது. வெளிப்படையாக தன்னுடைய தாழ்மை குணத்தை காண்பிக்கிறாங்க, அது உண்மையான தாழ்மை கிடையாது. உண்மையாகவே நாம் நம்மை ஆண்டவர் தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம அந்த தாழ்மையின் குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான்காவது காரியம்,
பொறுப்பின் தெளிவு. ஸோ யோவான்ட்ட வந்து நாம் 3 காரியத்தை பார்த்தோம். முதலாவது காரியம், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால், கோபமற்ற பொறுமையுடையவராக இருந்தார். ரொம்ப கோபம் இல்லாம பொறுமையா இருந்தார். 2வது வந்து ரொம்ப மனக்கட்டுப்பாடாத பெர்ஃபெக்ட் கம்போஸ்டரா இருந்தார். கம்போஷரா இருந்தார். ஒரு மனக்கட்டுப்பாடாக இருந்தார். ரொம்ப தெளிவா இருந்தார். 3வது காரியம், ஒரு தாழ்மையின் பண்பு அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ என்னதான் கேள்வி கேட்டாலும் கொஞ்சம் அவரு, நான் வந்து ஆமா எளியாதான்னு சொல்லியிருந்தா கூட அவருக்கு நல்ல மரியாதை கிடைச்சிருக்கும், பெரிய ஆள் ஆயிருப்பாரு. பட் அவர் வந்து எதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி தெளிவா அங்க சொல்றாரு. 4வது காரியம், கிளாரிட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவருக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதுல தெளிவா இருந்தாரு. ஸோ தான் யார் என்பதிலும் தன் வேலை என்ன என்பதிலும் மிக தெளிவாக இருந்தார். நான் வழியை தான் ஆயத்தம் பண்ணேன். ஸோ அவங்க ஒவ்வொரு வழி கேள்வியாக கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதற்கு அவன் கர்த்தருக்கு, வசனம் 23, அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி, சாரி வசனம் 22, அவங்க கேட்காங்க நீங்க யாரு யாருன்னு சொல்லி மறுபடியும் கேட்கும் பொழுது அவர் வந்து நான் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க யாருன்னு நாங்க கண்டிப்பா எங்களை அனுப்பணுங்கிற போய் சொல்லணும். அதனால நீ எப்படிப்பட்ட ஆளு, என்னதுக்கு தான் வந்தாரு சொல்லி தெளிவா சொல்லுங்க. நாங்க என்னை அனுப்பினவர்கிட்ட போய் நாங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிர்பந்தத்துல அவங்க கேட்கும்போது அவர் தெளிவா சொல்றாரு. அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி கேட்கிறார்கள். அவங்க கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் தெளிவா சொல்றாரு, என்னுடைய ரோல் என்ன, நான் எதற்காக வந்தேன், எனக்கென்று கொடுக்கப்பட்ட பணி என்ன என்று சொல்லி சொல்றாங்க. அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன். நான் வெறும் சத்தம் தான், வனாந்தரத்திலே கூப்பிடுகின்ற வெறும் சத்தமா தான் இருக்கிறேன். நான் வார்த்தையே கிடையாது. சத்தம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிரும். பட் வார்த்தை இன்றைக்கும் மறையாது. ஸோ அந்த சத்தமா தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி தெளிவா சொல்றாரு. ஸோ இங்க வந்து நம்மளுடைய வேலையில நம்ம கண்டிப்பா தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு, என்ன தாளந்து கொடுத்திருக்கிறாரு, என்ன டேலண்ட் கொடுத்திருக்கிறாரு, அதுல வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நம்மளுடைய ரோல்ல வந்து நம்ம கிளாரிட்டி இருக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும். ஸோ ஒரு சிலர் பேங்க்ல ஸ்டாஃபா இருப்பாங்க, ஒரு சிலர் டீச்சரா இருப்போம், ஒரு சிலர் மற்ற ஸ்டூடெண்டா இருப்போம். இல்ல எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எல்லாருமே ஒரே வேலையை செய்ய முடியாது, எல்லாருமே பாஸ்டர் ஆக முடியாது. ஸோ எனக்கு சின்ன வயசுல ஒரு ஆசை என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துச்சு. அதுக்கு நான் சும்மா கோட்டு மட்டும் போட்டு போட்டோ எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். டாக்டர் ஆக முடியல. ஏன்னா நான் 12th எடுத்த மார்க்கு 50% மார்க்கு தான். அதுக்கெல்லாம் டாக்டருக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் வந்து வளர்ந்த பொழுது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, என்ன அப்படின்னா பைபிள் காலேஜ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அந்த ஆசை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுதுன்னு நினைக்கிறேன். எதை வைத்து சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்வதை வைத்து சொல்கிறேன். ஸோ இதை நான் ஆராய்ந்து கொள்கிறேன், வேதத்தை படிக்கிறேன். அது மூலமாக நானே நினச்சிக்கிறேன் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு டீச்சராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை எனக்குள்ளே இருந்துச்சு. டீச்சர் ஆகணும், ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவாக இருந்தது. பட் அது நடக்கவில்லை. பட் இப்போ வேற இதில் நம்ம இருக்கிறோம். எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையில அந்த இதுல நாம கிளாரிட்டியாக இருக்க வேண்டும். ஸோ என்னுடைய வேலை என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன என்பதிலே நம்ம தெளிவா இருக்கணும். ஸோ நம்ம அங்கேயும் இங்கேயும் அலக்களிக்காம, ஆண்டவர் எனக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. அநேகர் நம்ம வந்து சபை ஊழியத்தை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்ம பார்க்குற வேலையில பாஸ்டர் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நீங்க எல்லாருமே ஒரு ஷாலோம் கம்யூனிட்டி சர்ச் என்று சொல்லி சொல்வார்கள். நீங்க எங்க போறீங்களோ, யூ ஆர் ரெப்ரசன்ட் த சர்ச், த வேல்யூஸ் ஆஃப் சர்ச், த கேரக்டர் ஆஃப் த சர்ச், அண்ட் யூ ஆர் ரெப்ரசன்ட் ஜீசஸ் இன் டு த க்ரௌட் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய துணைவியார் வந்து ஒரு டிஸ்கஷன்ல டீச்சர் மத்தியில் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து எல்லா ஒரு டிஸ்கஷன்ல டீச்சர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்கும்போது இவங்க வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. நாங்க வந்து இது இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. பொதுவாக வந்து அது சொல்லி கொடுக்க முடியாது பிள்ளைங்களுக்கு, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்டே முடிக்க டைம் இல்லை. இதில் நம்ம எப்படி நியூஸ் பேப்பரை பற்றி அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது இல்லை அப்படின்ட்டு. ஆனால் கூட இருந்த டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. உடனே எல்லாரும் அந்த அந்த பிரின்சிபல் கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு. என்ன இவங்க, நீங்க மட்டும் சொல்லாமல் இருந்திருக்கீங்க, எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு தான் தெரியும் நடந்தது உண்மை என்ன அப்படின்னா சொல்லலை அப்படிங்கிறது. ஆனால் யாருமே சொல்லிக் கொடுக்கல, பட் எல்லாரும் அப்படி சொல்லிட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பேசியிருக்காங்க, என்ன டீச்சர் நீங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்க, நீங்க சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பக்கத்தில் உள்ள ஒரு டீச்சர் சொன்னாங்களாம், இல்லை இல்லை அவங்க எப்பவும் உண்மையை தான் சொல்லுவாங்க, அவங்க கடவுள் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்.
அவங்க எனக்கு சொன்னது வந்து எதேச்சியா தான் சொன்னாங்க. பட் ஹவ் இட் அவங்க மைண்ட்ல என்ன போயிருக்கு பாருங்களேன். பட் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க யோசிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க ஸோ வி ஆர் நம்ம எங்க போனாலும், யார்கிட்ட பேசினாலும், யார்கிட்ட பழகுனாலும், வி ஆர் ரெப்ரசென்டிங் அவர் வேல்யூஸ். நம்ம ஜீசஸ் தான் பிரதிபலிக்கிறோம். நம்மை அறியாமலே அல்லது நாம் அறிந்தும் வி ஹேவ் டு டூ தட். ஸோ நம்மளுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட பணி எதுவாக இருந்தாலும் நாம் அந்த ரோலில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்க வேண்டும். இங்கே வந்து யோவான் வந்து என்னதான் அவனுக்கு சோதனை வந்தாலும், என்னதான் அவனுக்கு ஆசை வார்த்தைகள் சொன்னாலும், அவனை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், அவன் வந்து அவனுடைய வேலையில தெளிவாக இருந்தான். என்ன தெளிவாக இருந்தான் அப்படின்னா, நான் இதுக்கு தான் வந்திருக்கிறேன், நான் ஒரு சத்தம் தான், என்னால் என்ன பண்ண முடியாது, பெரிய மேசியாவாக இருக்க முடியாது, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன என்று சொல்லி அவன் தெளிவாக இருந்தான். ஸோ அநேக வேளைகளில் நாங்கள் ஒரு பிக்சர் போட்டிருக்கிறேன். ஒரு வட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து வெளியே இடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அது என்ன அப்படின்னா, யூ கேனாட் சேஞ்ச் த அவுட்டர் சர்க்கிள் என்று சொல்லுவார்கள். ஸோ வெளி உலகத்தை வந்து நாம் வந்து வெளிப்பட்ட காரியங்களை நம்ம ரொம்ப சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அடுத்து வந்து ரெண்டாவது பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, பட் யூ கேன் சேஞ்ச் த பீப்புள் இன்சைட் இட். ஸோ உங்களுக்குள்ளால இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் நீங்கள் மாற்ற முடியும். ஸோ என்றைக்குமே வந்து உங்களுக்குள்ளா இருக்கும் மனிதர்கள் என்று சொன்னால் எதை சொல்வார்கள் என்று சொன்னால், உங்களுக்குள்ள இருக்கிற பொறாமை குணம் கொண்ட ஒரு மனிதன் இருப்பான், கோபப்படுற ஒரு மனுஷன் இருப்பான், எப்பவுமே கவலைப்பட்டுட்டே இருக்கிற ஒரு மனுஷன் இருப்பான், எப்பவுமே ஓவர் திங்கிங் பண்ற ஒரு மனுஷன் இருப்பான், எப்பவுமே பயந்த சுபாவத்திலே இருக்கிற ஒரு மனுஷன் இருப்பான், எப்பவுமே ரொம்ப அதிகமாக திமிராக பேசுகிற ஒரு மனுஷன் இருப்பான், ஈகோ போன்ற மனுஷன் இருப்பான், ரொம்ப தாழ்மையாய் ஒன்றும் இல்லை நம்மலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி லோ கான்ஃபிடென்ஸ்ல இருக்கிற ஒரு சில மனுஷங்க இருப்பான். ஸோ யூ ஹாவ் டு ஃபைட். அந்த மனுஷங்களுக்குள்ள தான் நீங்கள் ஃபைட் பண்ணணும். வென் யூ ஃபைட் அண்ட் யூ பேட்டில் த வின், நீங்கள் அதில் பேட்டில் பண்ணி வின் ஆனதுக்கப்புறம் தென் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய குணங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் பேச வேண்டிய வார்த்தைகள் அல்ல. ஸோ நான் அடிக்கடி நினைக்கும் வார்த்தை என்ன என்று சொன்னால், அடிக்கடி நான் சொல்லும் வார்த்தை என்ன என்று சொன்னால், நாம் பேசும் வார்த்தைகளை மக்கள் கவனிப்பதை விட நம்மளுடைய வாழ்க்கையை மக்கள் கவனிக்கிறார்கள். இவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு நல்லா பேசலாம். நானுமே இங்க நின்றுட்டு உங்கள்கிட்ட அதிகமாக நல்ல விஷயத்துல பேசலாம், நல்ல விதமா பேசலாம். ஆனா என்னுடைய கேரக்டர், என்னுடைய வாழ்க்கை தான் நான் வந்து எப்படிப்பட்ட ஆளு, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட தரம் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய முடியும். ஸோ பேசுவது ரொம்ப ஈஸி, அட்வைஸ் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி, நல்ல காரியங்களை பேசுறதுலாம் ரொம்ப ஈஸி. பட் அதை வாழ்ந்து காட்டுவது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். அதுதான் அந்த பிக்சர்ல போட்டிருக்குது. வென் வி வின் அவர் செல்ஃப், நம்மளை எப்படி ஜெயிக்கிறோமோ, எப்படி யோவான் தன்னை எப்படி ஜெயிச்சாரோ, எவ்வளவு ட்ரிக்கரான சூழல் அவருக்கு எதிராக வந்துச்சு, நெகட்டிவான ஃபோர்ஸஸ் அவருக்கு எதிராக வந்துச்சு, அவர் வந்து தூக்கி கொண்டாடுவதற்கான வாய்ப்பும் வந்துச்சு. பட் அதையெல்லாம் மீறி வந்து அவர் வந்து கம்போஸ்டாக இருந்தார், தாழ்மையுள்ளவராக இருந்தார், அப்புறம் பொறுமையாக இருந்தார், கம்போஸ்டாக இருந்தார், ரொம்ப தெளிவாக இருந்தார், அவருடைய வேலையில் தெளிவாக இருந்தார். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வந்து தெளிவாக இருக்க வேண்டும். என்ன என்று சொன்னால், நாம் நம்மை சீர்படுத்துவதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும், நாம் ஜெயிப்பதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஸோ ஸோ இன்றைய நாளிலே நாம் தியானித்த இந்த வேத வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் முக்கியமான காரியம், யோவான் மற்றும் அந்த லேவியர் ஆசாரியர்கள் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். நாம எதிர்பார்க்கிற மாதிரி ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய மாட்டார். ஆண்டவர் நமக்கு வேறு பல திட்டங்களை வைத்திருக்கிறார். அது நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அநேக நேரங்களில். பட் நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்படிதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல வேலைகளை நாம நினைச்சுக்கிறோம். யோவான் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய முன்மாதிரியான அவருடைய கேரக்டர், அவருடைய ஆட்டிடியூடையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுல இருந்தும் நாம காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வி ஹாவ் டு பி வெரி ஸ்டேபிள், கம்போஸ்டா இருக்கணும், ரொம்ப காமா இருக்கணும். ஸோ நாம கண்ட்ரோல் பண்ண நம்ம பழகிக்கணும். ஸோ நாமே கண்ட்ரோல் பண்ணவில்லைன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாயிரும். We have to be very conscious of these things.